நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுக்கப்புறம் தண்ணி அடிக்க மாட்டாருனோ மருந்துகளை தவறாம தினமும் கொடுக்கறேனோ நீங்க வாக்கு கொடுத்ததுனாலதான் நான் போன தடவை வேணுவை இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணேன். பொண்டாட்டின்ற முறையில உங்களுடைய கவனக்குறைவினாலதான் அவரை மறுபடியும் இங்க இந்த நிலைமைக்கு வர வச்சிருக்கேன். ஒரு புருஷனாவோ அப்பாவோ குடும்பத்து மேல எந்த அக்கறையும் காட்டாத ஒரு மனுஷனை எப்படி கவனிச்சுக்கணும் நீங்க சொல்றீங்க டாக்டர்? உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் கண்டிப்பா இருக்கலாம். உங்களோட புருஷன் இந்த நிலைமையில இருக்கும்போதுதான் அவரை இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஒரு புருஷனா நான் வேணுகோபன் மேல பாசத்தை காட்டுறேனான்னு எனக்கு தெரியாதா? ஆனா என் பசங்களோட அப்பாங்கிற முறையில நான் அவர் மேல பாசம் காட்டுறேன். அப்படின்னா உங்க அட்வைஸை கேட்கறதுக்கு நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். உங்க குடும்ப பிரச்சனை முக்கியம் இல்லம்மா, ஒரு மனுஷனுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். உங்களை விட அந்த உயிர் என் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவரோட கூட பிறந்தவங்களும் செத்து போகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. அவர் இப்பதான் உயிர் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நான் வெறும் டாக்டர் தாமா, கடவுள் இல்ல. எந்த ஒரு நோயாளியும் மரணம் பக்கத்துல போகும்போதுதான் ஒரு டாக்டர் அவங்க ஒரு தெய்வமா பாக்குறாங்க. அவர் உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் அதிகம் இல்ல பாலசுதா. லிவர் சிரோசிஸால அவருடைய 2 கிட்னியும் இப்ப செயல் இழந்து போச்சு. உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய கிட்னியுடைய செயல்திறன் இப்ப முழுசா செயல் இழந்து போச்சு. இந்த நிலைமையில அதிகபட்சம் 3 மாசம், அதுக்கு மேல அவரு உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. கிரியாட்டிட்டியோடவும் அப்புறம் யூரியாவுடைய லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சொன்ன இந்த 3 மாசம் வரைக்கும் உங்க புருஷன் உயிரோட இருக்கணும்னா அவர் தொடர்ச்சியா 3 மாசத்துக்கு டயாலிசிஸ் எடுத்துக்கணும். நாம உடனடியா ஒரு டயாலிசிஸ் பண்ணணும். அப்பதான் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு மாற்றம் வரும். அப்புறம் வலியை குறைக்கிறதுக்கும் அவருடைய உடல்நலம் சரியாகிறதுக்கும் கொஞ்சம் மருந்துகளை எடுத்துக்கிட்டா போதும். இதை தவிர வேணுகோபனுடைய உயிரை திரும்ப கொண்டு வரதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா சார்? அவருடைய ஆரோக்கியத்தை பத்தி அவருடைய உடல்நல பத்தியும் டாக்டரா நாங்க எத்தனையோ தடவை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் அதை காது கொடுத்து கேட்கல. இதுதான் கடைசி வாய்ப்பு. அவருடைய உயிரை திரும்ப பிடிக்கிறதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு சர்ஜரியோ இல்ல மெடிசின் இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற ஒரு நிலைமை அவரு சாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. டயாலிசிஸ் முடிஞ்சா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்ல மாற்றம் வரும். 10 நாளைக்கு அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை. அதுவும் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான். என்னுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய அப்பா வேணும். ஒரு ஆம்பளையா இருந்தாலே போதும். நாம ஆசைப்படலாம், அது கூடவே உண்மையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த நிலைமைய வேணுகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். வேண்டாம், வேணுகோபனுக்கு இதை சொல்ல வேண்டாம். அந்த ஆளுடைய கண்கள்ல இப்போ ஒரு எதிர்பார்ப்புடைய ஏக்கம் இருக்கு. அவருடைய வார்த்தையில வாழணுங்கிற ஆசை ரொம்பவே இருக்கு. அது இல்லாம பண்ண வேண்டாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். டாக்டர், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா வேணுகோபனுடைய சாவுக்கு இன்னும் 90 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் தான் உடம்புல இருந்து உயிர் போயிடும் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தெரியவே கூடாது. இந்த நேரத்துல என்ன திடீர்னு வெளியே போறீங்க? இங்க பாரு, எப்ப பாரு உன்னையே சுத்திட்டு இருந்தா போதுமா என்ன? எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆனா கம்பெனில இருந்து வேலையை விட வேண்டியதா இருக்கும்.
இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர்ல கம்பெனியோட முக்கியமான மீட்டிங் இருக்கு. கம்பெனி மீட்டிங் எப்பவுமே சாயங்காலம் தான் வைப்பாங்களா? அப்படி வச்சாங்கன்னா 2 ரவுண்ட் அடிக்கிறவங்க எல்லாம் அடிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு கம்பெனி மட்டும் கொடுத்துறாதீங்க. என்னோட ஒரே ஒரு கம்பெனி நீதானே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அம்மா நேத்து கூட சொன்னாங்க, இந்த வீட்டையும் இடத்தையும் வித்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து இருக்க சொன்னாங்க. அது என்னன்னு அப்புறம் யோசிப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க? சதீஷ் மாமா குடும்பத்துக்கும் நாம தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அட போங்க கன்றாவி. சதீஷ் மாமாவையும் அவரோட பொண்டாட்டியையும் விரட்டி ஆகணும். நீ அவசரப்படாத. வேணும்ன விஷயத்துல ஒரு முடிவு இப்ப கிடைச்சிருச்சுல. இதுக்கப்புறம் அவருக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவரால் உயிர் பழைக்க முடியாது. இப்போ ஒரு ஷேர் இல்லாம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சதீஷ் அண்ணா அவரையும் தந்திரம் பண்ணி எப்படியாவது இங்க விரட்ட வேண்டியதுதான். செல்லக்குட்டி, நாம 2 பேர் மட்டும்தான். நாம இதெல்லாம் வித்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழலாம். அப்படின்னா இதுதான் உன் பிளானா? அதுக்கு முன்னாடி உன் சந்தோஷத்தை நான் சின்ன பின்னமாக்க போறேன்டா தம்பி. கடவுளே, இன்னைக்கே அதுக்கான வாய்ப்பை கொடுத்து நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆண்டவா. கொஞ்சம் வாய் தரங்க. அப்பாக்கு நான் கொடுக்குறேன் சிஸ்டர். தாகத்துக்காக கொடுக்கறது இல்லம்மா, நாக்கு வறண்டு போகாம இருக்க கொடுக்கறது. எனக்கு நல்லாவே புரியுது, நான் கொடுக்குறேன். புத்திசாலி பொண்ணா இருக்கே. அப்பா வாயை தரங்கப்பா. போதும்மா. டாக்டர் எதுக்காக வர சொன்னாரு? உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றதுக்காக தான். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும். அதை செஞ்சா? அதை பண்ணோம்னா இந்த நிலைமையில இருந்து ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாரு. அப்படின்னா லிவர் சிரோசிஸ் என்னாச்சு? 2க்கான ட்ரீட்மெண்ட்டும் ஒரே டைம்ல நடத்துவாங்க. அப்போ இதுக்காக இனிமே நிரந்தரமா ஹாஸ்பிட்டல் இருக்கணுமோ? எல்லா மருந்தையும் நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனா டயாலிசிஸ் மட்டும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும். இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நாம எப்ப போக முடியும்? அப்சர்வேஷன் முடிஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் டாக்டர் சொல்லுவாரு. டயாலிசிஸ் பண்ண நான் உயிர் பழைப்பேன்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் அதுக்கான பணத்தை ரெடி பண்ணணும். எனக்கு உடம்பு சரியாகி நான் நடக்க ஆரம்பிக்கணும். அப்புறமா நான் பணத்தை ரெடி பண்ணி தரேன். நான் டாக்டர் கொஞ்சம் பார்க்கணுமே. எனக்கு அவர்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணும். டாக்டர் மத்தியானம் ரவுண்ட்ஸ் வரும்போது நீங்க அவர்கிட்ட கேளுங்க. கேட்குறேன். கண்டிப்பா கேட்கணும். நல்ல வேளை என் சாவல் இருந்து தப்பிச்சிட்டேன். நான் இப்போ உனக்கு நன்றி கடன் அதிகமா பட்டிருக்கு, அப்படித்தானே? பழைய வேணுகோபாலால் அதை சகிச்சுக்க முடியாது. ஆனா இப்ப நான் மாறிட்டேன். இல்ல, மாத்திட்டேன். யாரையும் மதிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருந்த இந்த வேணுகோபால் இப்ப விழுந்துட்டான். இப்பெல்லாம் என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேண்டாம், என்னை தூக்கி நிறுத்துறதுக்கு கூட யாரும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. அம்மா, அண்ணன், தம்பிங்க எல்லாருமே போய் மரணத்திலிருந்து என்ன விடுதலை பண்றதுக்கு
நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இந்த நன்றி கடன் எப்பவுமே என் மனசுக்குள்ள இருக்கும். டேய் தம்பி சுமேஷ், தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிடுறா. இதுக்கப்புறமும் இந்த ரகசியத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்டா. எல்லாத்தையும் நாசம் பண்ண வந்தானே நீ. உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியுமான்னு நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆஷாமா, சுமேஷ் எங்க போறதா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா? வெளியூருக்கு கம்பெனியோட மீட்டிங். அம்மா அர்ஜென்ட்டா வர சொல்லிருக்காங்க. போயிட்டு இருப்பாரு, சிக்னல் கிடைச்சிருக்காது. ரீச் ஆனதும் கால் பண்ணுவாரு. போயிட்டானா? அப்படின்னா நான் பார்த்தது வேற சுமேஷா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவரை எங்க வச்சு பாத்தீங்க? அவன்தான் பெங்களூர் போயிட்டான்ல. பெங்களூர் போயிருக்கிற ஒருத்தனை லோக்கல் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அதுவும் சரிதான், வேற ஆளை பார்த்துருப்பீங்க மாமா. இங்க பாரு ஆஷா, என் தம்பியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த விஷயத்துல நீ ஒரு அப்பாவி பொண்ணுமா. ஊர் உலகம் தெரியாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கியே. நீ என்ன சந்தேகப்பட்டெல்லாம் பார்க்க வேண்டாமா? உங்ககிட்ட பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போன அவன் நம்ம ஊரை தள்ளி இருக்கிற கோவிந்த் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 307 தங்கி இருக்கான். என் வீட்டுக்காரர் என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. அது உன்னோட நம்பிக்கை. ஆனா அவன் பொய் மட்டுமே சொல்லுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான்னு நினைச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். ஒரு ஹோட்டல்ல அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்ததை பாலா பார்த்ததா சொன்னதை நீ நம்பவே இல்லை. அதை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் இப்படி ஏதாவது சில்மிஷ வேலை பண்றானான்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு சின்ன விசாரணையை போட்டேன். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ரேகாங்கிற ஒரு பொண்ணு தான் அன்னைக்கு அவங்க கூட இருந்திருக்கா. ஏதோ ஒரு நாள் அப்படி இப்படி இருந்துட்டு விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனால் இப்போ அவன் பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கான். சத்தியமா சொல்ற ஆஷா, அவன் நடவடிக்கை சரியில்லை. சதீஷ் மாமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. என் வீட்டுக்கார் கூட உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்படி போய் சொல்லி குடும்பத்துல சண்டையை உண்டாக்கி அது மூலமா தீர்த்துக்க கூடாது மாமா. ஏமா, நான் எதுக்காகமா அவன் கூட பிரச்சனை பண்ணணும்? நான் என்னைக்குமே உண்மை மட்டும்தான் பேசுவேன். சீதா தேவி மாதிரி தன்னோட புருஷனை காதலிக்கிற ஒரு நல்ல மனசுள்ள நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஏமாத்தப்பட்டு இருக்க அப்படின்னு நினைக்கும் போது என்னோட மனசு தாங்கலம்மா. நான் உன்னை என் தம்பியோட பொண்டாட்டியா இல்லை, என்னோட தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறாம்மா. இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமேலும் அவனை நம்பி நீ ஏமாந்து போகாத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா இருக்க பாரு. என் வீட்டுக்கார பத்தி நீங்க தப்பா சொல்றத நான் நம்பவே மாட்டேன் மாமா. நீ நம்ப வேண்டாம் தாயி. நீ அவனுக்கு இப்படி பூஜை பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் நான் ஒன்று அவனை பத்தி தப்பு தப்பா பேசி அவன் பேரை கெடுக்கிறதுக்காக இங்க வரல. என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு. இந்தா பாத்துக்கோ. நான் சொன்னப்ப அதை நீ நம்பாம என்கிட்டயே 1008 கேள்வி கேட்ட. இப்ப பார்த்தல, இது இவங்களை நான் பார்த்திருக்கேன். இது என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. அதேதான், அப்படியேதான். ஃப்ரெண்டோட பொண்டாட்டியே கூட பிறந்த தங்கச்சியா பார்க்கறதுக்கு பதிலா இவனை மாதிரி இருக்கிற புறம்போக்குங்க எப்படியாவது உஷார் பண்ணத்தான் பார்ப்பாங்க. பொதுவா 2 பேரும் காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு போற பொண்ணுங்களும் இருக்காங்க, ஆம்பளைங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லாரும் திருட்டு பசங்க தான், யாரையும் நம்ப கூடாது.
இவனை எல்லாம் நம்பி பெத்த அம்மா, பொண்டாட்டி, கூட பிறந்த தங்கச்சி யாரையும் வீட்டில் வச்சிருக்க முடியாது. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவன் மூஞ்சியில் அப்படியே கண்ணாடியில கீறி அதுல மிளகா பொடி தூவி விடணும். இங்க பாரு, இவனுக்கு மாதிரி ஆளுங்க கிரிமினல் புத்தி உள்ளவங்கம்மா. பாக்குறதுக்கு எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள ஒரே அழுக்கா இருக்கும். பார்த்தல, இதோ இந்த பொண்ணு கூட தான் சுமேஷ் கோவிந்த் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கான். ரூம் நம்பர் 307. நான் சொன்னதையும் இப்ப இந்த போட்டோலாம் காட்டினதையும் நீ நம்பல அப்படின்னா இங்க இருந்து பணத்தை செலவு பண்ணி ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்க போய் கையோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ அங்கிருந்து திரும்பி வந்துடலாம். நீ என்னம்மா இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னையும் என்னோட வீட்டுக்காரையும் பிரிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் போட்ட பிளான் தானே இது. என் வீட்டுக்காரர் என்னை ஏமாத்த மாட்டாரு. ஓகே, உன்னோட நம்பிக்கை உன்னை காப்பாத்தட்டும். அப்புறம் நாளைக்கு இந்த உண்மை வெளிவந்ததுக்கு அப்புறம் சதீஷ் மாமா ஏன் இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு என்கிட்ட கேட்டக்கூடாது. அதுக்கு தான் அட ஆண்டவனே, என்னோட பிளான் எப்படியாவது ஒர்க் அவுட் ஆகணும்ப்பா. அம்மா என் மேல கோவமா இருக்கீங்களா? எதுக்குமா? அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னதுக்காக தான். நாம மட்டும் அப்பாவை இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலனா அப்பா அங்கேயே இருந்து இறந்து போயிருப்பாரு. அப்பாவை நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அப்பா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாருமா. அப்பாவை நம்ம கூடயே வச்சுக்கலாமா? பார்த்து பார்த்து மெதுவா. அப்பா பிடிச்சுக்கோமா. டாக்டர் இப்ப வந்துருவாரு. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உடம்புல வேற ஏதாவது வலி இருக்கா? இப்போ அப்படி எதுவும் இல்லை. வீட்டுக்கு போலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டு பாரு. டாக்டர் இப்ப வந்துருவாரு. என்ன வேணும்? இப்ப பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். வீட்ல பையன் தனியா இருக்கான். அதுக்கு என்ன, நீங்க இப்பவே கிளம்பலாம். இப்போதைக்கு நாங்க ஒரு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் தான் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கும். ஆனா நாம கூடிய சீக்கிரத்துல கீமோ டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும். மருந்துகளை டைமுக்கு சாப்பிட்டுடணும். சாப்பாட்டுல உப்போட அளவை குறைக்கணும். ஊறுகாய், அப்பளம் எல்லாம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி வறுத்தது, பொரிச்சதெல்லாம் எடுத்துக்க கூடாது. கிட்னில ப்ராப்ளம் இருக்கிறனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல்ல சின்ன வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய ஆரஞ்சு, எலுமிச்சை, முந்திரி, நாட்டு வெல்லம் இது எல்லாத்தையும் இப்போதைக்கு சாப்பிடக்கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? நீங்க குடிச்சிட்டு இருந்த அந்த ஆபத்தான பொருளை வாழ்க்கையில இனி தொட்டு கூட பார்க்க கூடாது. ஆல்கஹால அப்புறம்
ஸ்மோக் பண்ணவும் கூடாது. நான் மற்ற விஷயங்களை பத்தி பாலசுதா கிட்ட சொல்லியிருக்கேன். இவங்க சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும். நீங்க ஆரோக்கியத்தோட கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் கேட்கணும். கேட்குறேன் டாக்டர். டயாலிசிஸ் எத்தனை தடவை செய்யணும் டாக்டர்? அதை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. இப்போதைக்கு மாசத்துக்கு 1 பண்ணலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1. சில சமயம் வாரத்துக்கு 2 தடவை பண்ண வேண்டியிருக்கும். கிட்னியை மாற்றி வச்சா சொல்லுங்க டாக்டர், கிட்னியை மாற்றி வச்சா எல்லாம் சரியா போயிடுமா? இப்படி கேட்டிங்கன்னா டயாலிசிஸ் பண்றதோட ரொம்ப நல்லது கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது தான். ஆனா அது உடனே நடக்காது. ஏகப்பட்ட செலவாகும், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸும் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம அடுத்த கட்டத்தில் பண்ணிக்கலாம். டயாலிசிஸை எப்ப பண்ணணும் டாக்டர்? அது அவருக்கு நாம நாளைக்கே பண்ணிடலாமா? இங்கே வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதை விட கம்மியான செலவில் சேரிட்டிஸில் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சரியாக தெரியாது, கேட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் முடிவு எடுத்துக்கலாம். வேண்டாம், இங்கேயே பண்ணிக்கிறோம் டாக்டர். நாங்கள் உங்களை நம்புகிறோம். ஓகே, அப்படின்னா என்ன டேட்டுன்னு இங்கே இருக்கிற புக்கில் எழுதி வச்சுட்டு போங்க. பாப்பா, உங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? ம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.